பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முதல்வர் விஜய் பற்றி பேசிய திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில் வரும் ஆத்தூரில் கடந்த சனிக்கிழமை திமுக பொதுக்கூட்டம் நடந்தது. முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கூட்டத்தில் பேசினார். முதல்வர் விஜயை ஒருமையில் கடுமையாக திட்டி பேசினார். அவர்களே மற்றும் நேற்றைய தினம் நாங்கள் சட்டமன்றத்தில் முதல்ல இவன் நடிகர் கட்சியை சேர்ந்த அவரை முதல்ல பேச சொன்னாங்க. அவன் பேசினான். ரெண்டாவது பேசினார் யாருன்னா நம்ம முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சிவசந்திரன் அவர்களே பேசினாரு. அவருடைய பேச்சை கண்டு ஓதர ஆரம்பிச்சுட்டாங்க எதிரிகள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிறாரு. மற்றவெல்லாம் என்ன சொல்லுன்னு தெரியல. இன்னைக்கு கவர்னர் உரையிலே இந்த பாடம் சொன்னா அடுத்து இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல அதுக்கு ஆஸ்டின் அவர்கள் பேசுகின்ற போது அலற விட்டது மட்டுமல்ல, முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர் கேட்டாரு. அவருக்கு ஒண்ணும் வரல. என்னடா நம்மள கேட்கறதுக்கு இப்படி வந்துட்டாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோமே. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனநில. நான் வியாபாரி. ஒரு வியாபாரி கடைக்குள்ள நுழையும் போதே அவன் கடன் வாங்க வர்றானா பணத்தோட வர்றானாங்கிறது எனக்கு தெரியும். அதுபோல சட்டமன்றத்தில் பார்க்கின்ற போது ஒரு முதலமைச்சர் முடிக்கிற முடிய வச்சே ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய நான் உணர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கர்நாடகாவிலே கொண்டு வருகின்ற நிலைகளை நீக்கின்ற வகையை கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசுகின்ற போது அவர் பேசி ஒவ்வொன்றும் மணிமணியாக அவர் முடிக்கிறான். ஏன்னா வந்தோம் நம்ம இவன் எதிர வந்து முடிக்க வந்துட்டோமே அப்படின்னு முடிக்க விட்டாரு. இன்னைக்கு திங்கட்கிழமை திரும்ப கவர்னர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தில் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் பேச போறாரு. அவர் பேசுகின்ற போது முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க, அதை வாசிக்கிறதே கஷ்டப்பட்டு வாசிப்பாங்க. இதுதான் முதலமைச்சருடைய கதை. இன்னைக்கு எந்த மந்திரி என்னன்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஆத்தூர் போலீசில் தாவேகவினர் புகார் செய்தனர். வீடியோவை ஆய்வு செய்த போலீசார் முதல்வரை ஒருமையில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக மேலும் விசாரணை நடக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்யவும் பரிசீலனை செய்து வருவதாக போலீஸ் வட்டாரம் கூறியது.